விரிவான கதை. காய்கறி விற்பவரின் கடைசி பயணம். ஒரு ஏழை காய்கறி விற்பவர் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து தன் பழைய சைக்கிளில் காய்கறிகளை ஏற்றி சந்தைக்கு செல்வார். அவரது மனைவி சில வருடங்களுக்கு முன்பு உடல் நோயால் இறந்துவிட்டார். அவருக்கு ஒரே தூணாக இருந்து வந்தது அந்த சிறிய பெண் குழந்தை. அவள் தினமும் கதவு அருகே உட்கார்ந்து தன் தந்தை வரும் சத்தத்துக்காக காத்திருப்பாள். அவளுக்கு போதுமாக உணவோ நீரோ கிடைக்காது. ஆனால் அவளின் முகத்தில் ஒரு சிரிப்பு மட்டும் எப்போதும் இருக்கும். ஒரு நாள் மிகப்பெரிய மழை. நீர் கரை பாய்ந்து சந்தையிலெல்லாம் மூழ்கியது. அவர் எடுத்து சென்ற காய்கறிகளெல்லாம் நசுங்கி கெட்டுப்போனது. விற்பனை ஏதும் இல்லை. கையில் கிடைத்தது 0. மாலை மழை நின்ற பிறகு அவர் வீடு திரும்பும் வழியில் சாலையில் விழுந்த ஒரு காய்கறி மட்டும் கிடைத்தது. அவர் அதை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு கைகளை துடைத்து சும்மா வானத்தை பார்த்தார். என்ன பாக்கி இருக்கு இன்னும் என்று. வீட்டின் முன் சென்றதும் சிறுமி கதவு திறந்து வயிறு பிடித்து வாடிய குரலில் சொன்னாள், அப்பா, கொஞ்சம் சாப்பாடு வேண்டும், கொஞ்சம் தண்ணீர் கூட. அவர் இதை கேட்டதும் அவனது இதயம் உடைந்தது. அவரின் கண்களில் நீர், ஆனால் முகத்தில் சிரிப்பு. அவர் உள்ளே சென்று அந்த ஒரு காய்கறியை சமைத்து பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி சாப்பாடு மாதிரி செய்து கொடுத்தார். சிறுமி அதை பார்த்து சந்தோஷமாக சாப்பிட்டாள். ஆனால் அரை வயிறு. அன்று இரவு அவள் அப்பாவை கட்டிப்பிடித்து தூங்கினாள். அடுத்த நாள் அதிகாலை சிறுமி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவர் மெதுவாக அவளின் நெற்றியில் முத்தமிட்டு அவளின் சிறிய விரலை பிடித்து மெதுவாக விடுவித்து வெளியேறினார். இன்னைக்கு கொஞ்சம் வித்ரா கூடாது என்று மனதில் எண்ணிக்கொண்டு சந்தைக்கு மீண்டும் போகிறார். அந்த நாள் சந்தையில் மக்கள் மிக குறைவு. அவர் சும்மா நின்று கொண்டிருந்தார். சில நேரம் கழித்து தன்னிடம் இருந்த காய்கறிகளை குறைந்த விலையில் விற்க ஆரம்பித்தார். மாலையாகிவிட்டது. சூரியன் மறையும் நேரத்தில் அவர் திடீரென முன்குனிந்து நின்றார். சந்தை அருகே இருந்தவர்கள் அவரை பிடித்து இருக்கை மேல் உட்கார வைத்து தண்ணீர் கொடுத்தார்கள். அவர் மூச்சை பிடித்து பையை காட்டி மெதுவாக சொன்னார், இது அவளுக்குத்தான். அதற்குப் பிறகு அவர் பேசவே இல்லை. அவரது கண்கள் மெதுவாக மூடியது. வீட்டில் அந்நேரம் சிறுமி கதவு அருகே உட்கார்ந்து கொண்டே இருந்தாள். அப்பா வரும் என்று அவள் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த இரவு கதவு திறக்கவில்லை. அடுத்த நாள் காலை சந்தையிலிருந்து வந்த ஒருவர் பையை அவளிடம் கொடுத்தார். அதன் உள்ளே இருந்தது சில காய்கறிகள், ஒரு பாட்டில் தண்ணீர் மற்றும் ஒரு பழைய காசு. அவள் அதை பார்த்ததும் அழவில்லை. சின்ன சிரிப்பு மட்டும் வந்தது. ஏனென்றால் அவளுக்கு அப்பா நிச்சயம் திரும்பிவிட்டார் என்று நினைத்தாள். ஆனால் யாரும் அவளுக்குச் சொல்லவில்லை. அந்த அப்பா அந்த சந்தையிலிருந்து இன்னும் திரும்பவே இல்லை. முடிவு மாறல். பசி ஒரு குற்றமில்லை. தண்ணீர் ஒரு சொத்து. வாழ்வின் மிகப்பெரிய ஹீரோக்கள் சாதாரண மனிதர்கள்.